ஜெர்மனி, இங்கிலாந்து இந்த பயணம், வெளிநாடுகள் பயணம் போயிட்டு முதலமைச்சர் சென்னை திரும்பி இருக்கிறார் நேற்று காலையில. எப்படி பார்க்கிறது அத? கிரவுண்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எம்ஓயூல வந்து 15,000 கோடி சொல்லியிருக்காங்கன்னா, இதுல எத்தனை கோடி இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். ஒண்ணு மறுநாள் நாளைக்கு நாளுன்னு வந்துடாது. ஆனா எத்தனை கோடி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தின ரிப்போர்ட் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. இவங்களுடைய வாயை அடக்கிறதுக்காக நாங்கள் இத்தனை தூரம் வந்து எம்ஓயூ சைன் பண்ணோம், அதில் இத்தனை வந்திருக்கு, அதில் இத்தனை தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற விவரத்தை அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு ஆடம்பரத்துக்காக 1,00,000 கோடி கொண்டு வந்துட்டேன், 2,00,000 கோடி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லலை. என்ன உண்மையிலேயே வந்து கொண்டு வந்திருக்காரோ அதை பற்றி பேசியிருக்காரு. டாக்டர் அன்புமணி சொல்லியிருக்காரு இது ஒரு ஃபெயில்டு விசிட்டு. ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் ஸ்கீம் எல்லாம் வந்து புதுசாக கொண்டு வந்த மாதிரி பேசுகிறாங்கங்கிறாரு. எக்ஸ்பேன்ஷனுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதே வந்து இந்த மாநிலத்தின் மேலே உள்ள நம்பிக்கையினால தான் வர்றாங்க. 2,000 கோடி போட்டவங்க இன்னொரு 4,000 கோடி போடுறேன் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட மாட்டாங்க. அதனால இவர் வந்து போன பொழுது இவர் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதத்தில் அரசு என்னென்ன செய்யும், உங்களுடைய தொழில் துவங்குவதற்கும் தொழில் ஏற்பாடு இல்லாமல் இருப்பதற்கும் என்னென்ன வசதிகளை செய்து கொடுப்போம்னு சொல்லி இவர் பேசுனதுனால தான் இந்த ஏற்பாடுகள் வந்திருக்கு. அதனால இவர் நேரில் போனது வந்து வேஸ்ட்னு சொல்றது வந்து சரி கிடையாது. அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு வாரத்தில் 2 நாடுகள் போயிருக்காரு. அந்த 2 நாட்டிலையும் சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான என்ன பார்க்குறேன்னா, அடுத்து வந்து பாருங்க, ஃபெட்னா வந்து அங்கே உள்ள தமிழர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக ஃபெட்னா வந்து போன தடவை உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டையே நடத்தி காமிச்சாங்க. அதுக்கு வந்து இவங்க 1 கோடி ரூபா தான் உதவி செஞ்சாங்க தமிழக அரசு. மீதி மொத்த பணமும் ஃபெட்னா தான் போட்டாங்க. அது மாதிரி இன்றைக்கு வந்து தமிழர்கள் வந்து டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரியில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அதான் அவர் சொன்னார், பெருசு சிறுசுன்னு பார்க்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட பண்ணணும்னு சொல்லி ஆசை இருந்தால் நீங்கள் வாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு யுக்தின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பிக் இஸ் பியூட்டிஃபுல்னு நினைக்காம சிறிய சிறிய முதலீடுகள் வந்தாலும் நல்ல சிறந்த முறையில் நீங்கள் தொழில் துவங்குவதற்கும் தொழிலை வளர்ப்பதற்கும் அரசு ஆவணம் செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு. கிரவுண்ட் லெவலில் இது ஒரு 80% ரிஃப்ளெக்ட், 100% ரிஃப்ளெக்ட் எப்பயுமே ஆகாது. எங்கேயாவது யாராவது சில பேர் இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. 80% ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது மிகப்பெரிய சாதனை. அந்த மாதிரி பண்ணுவாங்க நம்புவோம். திரும்ப திரும்ப இதில் எனக்கு நம்பிக்கை தெரிவிக்க காரணம் என்னன்னா, முதலமைச்சருடைய வார்த்தைகள் வந்து வெத்து வேட்டு இல்லை. ஹி மீன்ஸ் வாட் ஹி சேஸ். அதனால் அவர் நிச்சயமாக வந்து இதில் வந்து தொடர்ந்து கவனம் செலுத்துவார் அப்படின்னு நம்புறேன்.